ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. என்னடா அது வளையல்லாம் வச்சு என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, வளையலை வச்சு தான் பார்க்க போகிறோம். வேஸ்ட்டான வளையல் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரி கிளாஸ் வளையலும் அப்புறம் இன்விடேஷன்ஸ்லாம் வேஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி ஒரு ரியூஸ் ஐடியாவை பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ரியூஸ் ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கலாம். அதையும் எப்படின்ட்டு ஒரு ஐடியா தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேஸ்ட்டான இன்விடேஷனை தூக்கி போடாதீங்க, வாங்க பார்த்துடலாம். குறிப்புகள் 1000 அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த குறிப்பில் நான் இந்த மாதிரி கிளாஸ் வளையல் எடுத்திருக்கேங்க. கிளாஸ் வளையல் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் மெட்டல் வளையல் மாதிரி வேஸ்ட்டான வளையல் கூட எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸ் வளையல் இருந்ததுனால நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கவர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸ்நாக்ஸ்க்கோ எதுக்கோ அது யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரோலில் நம்மளுக்கு கவர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கவரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கவர் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் ஏதாவது மெட்டீரியல் வாங்குவீங்க இல்லைங்களா, அந்த கவர்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேங்கில் இந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த கவர் பார்த்திங்கன்னா நம்ம கிஃப்ட்டுக்கெல்லாம் தட்டு வரிசைக்கெல்லாம் வைப்போம் இல்லைங்களா, அப்போ மேலே இந்த கவரை கூட போட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே பிடிச்சிக்கும். அந்த கவர் தாங்க நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிளாஸ் மேலே இந்த மாதிரி கட் பண்ணி இந்த கவரை ரோல் பண்ணிவிட்டு சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டுட்டிங்கன்னா ஃபுல்லாக அப்படியே நிற்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் போட்டுக்குங்க. இது நீங்கள் பண்ணும்போது நல்லா இழுத்து பண்ணுங்கள், ஏன்னா நடுவில் சுருக்கம் விழும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பக்கம் கூட போதும் நம்மளுக்கு, ஏன்னா ஒரு பக்கத்தில் தான் நம்ம ஷோ பண்ண போகிறோம். அந்த விசிபிளாக இருக்கிறதுனால நம்ம ஒரு பக்கம் கூட இந்த மாதிரி கவரில் நல்லா கீழே ப்ரெஸ் பண்ணி அந்த வலையில் இழுத்து விட்டுட்டிங்கன்னா கவர் நல்லாவே ஒட்டிக்குங்க. இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா கவர்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் எந்த வளையலில் வேணாலும் பண்ணிக்கலாங்க. வளையல் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, அந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை சர்க்கிளாக கட் பண்ணி கூட அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு இதுக்கு கலர்ஸ் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நல்ல கலராக உங்களுக்கு பிடிச்ச கலராக கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 கலர் தாங்க இருக்குது, அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி கலர் பண்ணியிருக்கேன். சைடில் செல்லோ டேப் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அந்த கவர் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இந்த கவர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது வேஸ்ட் கவர்ஸ் இருக்கும் அந்த கவரில் வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட கலர் ஷீட்ஸ் எல்லாம் கூட உங்ககிட்ட இருக்கும், அதை வச்சு பண்ணலாம். அப்படி இல்லையா கிளிட்டர் ஷீட்ஸ் இருக்கும், அதை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளூ கலர் பண்ணிக்கிறேன், பிளாக் பண்ணியிருக்கேன், எல்லோ பண்ணியிருக்கேன், பிங்க் பண்ணியிருக்கேன், க்ரீன் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி எல்லா கலர்ஸும் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் எல்லாமே நீட்டாக இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டான இன்விடேஷன் உங்ககிட்ட இருக்கும் இல்லைங்களா, வர இன்விடேஷன்லாம் நீங்கள் தூக்கி எறியாத இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற இதெல்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சில கணேஷா வரும் இன்விடேஷனில். இந்த கணேஷாவை எடுத்து வச்சுக்கலாம். சாய்பாபா கூட இப்போ வருதுங்க, அதனால் நான் ஒரு சாய்பாபா இருந்தது, அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கவருக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா கணேஷா பிக்சர்லேயும் இருக்கும். ஸோ எல்லாமே இந்த மாதிரி கிடைக்கலன்னா நம்ம அந்த பிக்சர் கணேஷாவை கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துடலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதை எடுத்து வச்சுட்ட பிறகு இதுக்கு அட்டாச் பண்ண போகிறோம். இந்த பேங்கில் ரெண்டுத்துலேயும் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எடுத்துருக்கேங்க. நான் இரும்பு அந்த கம்பி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்திருக்கேன். அது இல்லையா இந்த மாதிரி ஊக்கு போட்டுக்குங்க. அதுவும் இல்லைன்னா நம்ம செயின்க்கு ஒரு ரிங் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். அப்படியும் இல்லைனாலும் ஒயர்லேயோ இல்லை நூல்லையோ ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணி இந்த மாதிரி முறுக்கி விட்டுக்குங்க. நூல்னா நாட் போட்டுக்குங்க, ஒரு 2-3 நாட் போட்டிங்கன்னா அப்படியே க்ரிப்பாக நிற்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நம்ம கோர்வையாக வைக்க போகிறோம். எல்லாத்தையும் இப்போ நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நடுவில் கலர் டார்க் அண்ட் லைட்டாக நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. இது அந்த இரும்பு கம்பின்றதுனால ஈஸியாக அப்படியே பின்னாடி திருப்பி முறுக்கி விடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நூலாக இருந்தால் கூட பரவாயில்ல, இது கவர்ன்றதுனால லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மெல்லிஸ் ஊசி இருக்கும் இல்லைங்களா, ப்ரெஸ் பண்ணி அந்த நூல் இன்னொரு நூலோடு சேர்த்து அட்டாச் பண்ணி நீங்கள் நாட் போட்டுருங்க. சூப்பராக ஆகிடும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஊசி, அதாவது இந்த ஊக்கு இருக்கு இல்லைங்களா, அதை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களேன், இந்த கணேஷாவை நான் இதில் எடுத்து ஒட்டிடுறேன். நிறைய எல்லாத்துக்குமே கணேஷாவே கிடைக்கலைங்க, அதனால் நான் என்ன பண்ணேன், பிக்சர் கணேஷாவையும் நடுவில் ஒட்டுறதுக்காக அதையும் எடுத்திருக்கேன். எந்த கலரில் நீங்கள் ஒட்டினா நல்லா பளிச்சுன்னு தெரியும்னு பாருங்கள். அந்த மாதிரி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்க பாருங்களேன், அட்டையில் இருக்கும் இல்லைங்களா கணேஷா, அதை ரவுண்டாக கட் பண்ணி அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி கிளிட்டர் பேப்பரில் அந்த விளக்கு மாதிரி செஞ்சுக்கலாங்க. நான் 2 கலர் எடுத்திருக்கேன். இந்த கலரில் மேலே பார்த்திங்கன்னா விளக்கு மாதிரி வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்றும் அதே மாதிரி தாங்க 2 லேம்ப் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். அதுக்கு திரி மாதிரியும் நம்ம இன்னொரு கலரில் செய்ய போகிறோம். அது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் செஞ்சுருக்கேன். இதை பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம
வைக்க போகிறோம். மேலேயும் கீழேயும் ஆட் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கிளிட்டர் பேப்பர்லேயே கூட நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணி கூட இந்த இது ஃபுல்லாகவும் ஒட்டலாம். வளையலுக்கு பதில் நீங்கள் வாட்டர் பாட்டில் அந்த இதுலேயும் யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டை வச்சு நிறைய நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதையும் பார்த்திங்கன்னா இன்விடேஷனோட அட்டையில் இருக்க கணேஷா தான் எடுத்திருக்கேன். இது வந்து இன்னொருத்தில் வந்து சாய்பாபா கிடச்சிது, அதனால் சாய்பாபா எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ சூப்பராக டெக்கரேட்டிவ் ஐட்டம் ரெடி ஆயாச்சு பாருங்களேன். இப்படி நீளமாக நீங்கள் கோக்கிறத விட அந்த வாசக்காலுக்கு மேலே தொங்குற மாதிரி கூட நீங்கள் கோக்கலாங்க. அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இதை திருப்பிட்டிங்கனாலே போதும். கீழே வந்து கொஞ்சம் சுங்கு மாதிரி வச்சு தொங்க விட்டிங்கன்னா அது வாசப்படிக்கு மேலே தொங்குற மாதிரி இருக்கும். செமையாகிடுச்சு பாருங்கள். இது அவ்வளோதாங்க, எல்லாமே பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த லேம்புக்காக வந்து கொஞ்சம் ஏதாவது நம்ம வந்து ஸ்டோன் போட்ட ஐட்டம் மாதிரி ஒட்டலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது மணி மாதிரி கூட ஒட்டிக்கலாம். இன்னும் உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவாக வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து தொங்குறதுக்கு வந்து நான் என்ன ஆட் பண்ணுறேன் அதையும் சொல்கிறேன். இப்போ இதுக்கு ரவுண்டில் வந்து மணி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காய நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாவே ஒட்டிக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக டக்குன்னு பண்ணுறதுனால கம் வந்து நான் பண்ண கொஞ்சம் நகர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது ஃபுல்லாகவே ரோல் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் கீழேயும் மேலேயும் மட்டும்தாங்க ஒட்டுறேன். உங்கள்கிட்ட மணியெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னாலும் ஃபுல்லாக கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ 2 பக்கமும் நான் ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இது மட்டும் இல்லைங்க, நம்ம அந்த மிடில் வந்து ஏதாவது கலர்ஸ் கூட ஷேட் பண்ணி நம்ம ட்ராயிங் மாதிரி கூட பண்ணலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ கீழே வந்து இந்த மணி தொங்குற மாதிரி நான் வந்து கோக்குறேன். இது இல்லைனா கூட நம்ம ப்ளவுஸில் வந்து அந்த சுங்குக்காக வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரியும் நீங்கள் தொங்க விடலாம். அப்படி இல்லைனா ஏதாவது வந்து மணிங்களை வந்து 3 ரகமாக கோத்து அதையும் தொங்க விடலாம். அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணலாம். ஸோ இந்த பெல் மாதிரி இருக்கிறத தாங்க நான் இதில் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அதில் முறுக்கிட்டேன். நல்லா க்ரிப்பாக நின்றுடுச்சு. சூப்பராக தயாராகியாச்சு பாருங்களேன். எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ மேலே வந்து நம்ம எங்கேயாவது ஹேங் பண்ணணும், ஆணி இருக்குன்னா இந்த மாதிரி பின்னை ஒன்று போட்டுட்டு ஹேங் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு எதுலையாவது நம்ம வந்து ஹேங்கிங் போட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டபுள் ஸ்டிக் போட்டு டிவி யூனிட்டாண்ட உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். ஒரு 3 டபுள் ஸ்டிக் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பராக அட்டாச் ஆயாச்சு பாருங்களேன். அப்படியே கலர்ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். இதையே வந்து நம்ம பூஜை அறை உள்ளேயும் ஒட்டலாம், பூஜை அறைக்கு வெளியும் ஒட்டலாம். நான் பூஜை அறைக்கு வெளியும் பண்ணி இந்த மாதிரி காமிச்சிருக்கேன் பாருங்களேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டை வச்சு. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான குறிப்பு வகைகளும் போட்டிருக்கேன். அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கு. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணிக்கங்க. இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இதுதான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாமும் உங்களுக்கு ஏதாவது ஒன்றாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான குறிப்புகளை பார்க்கலாம். தேங்க்யூ.